Hi, hello viewers. Welcome to Arrow Study Circle. LaTeX crash course நெக்ஸ்ட் வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம எப்படி லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி யூஸ்வலாக லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கும், ரிசீவர்ஸ் அட்ரஸ், டேட்டு, டியர் சார் அண்ட் ஸோ ஆன், வித் ரிகார்ட்ஸ், தேங்க்ஸ் அண்ட் ஸோ ஆன், சென்டர்ஸ், சிக்னேச்சர், காப்பி டு என்க்ளோசர், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அது எப்படி லேட்டெக்கில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கான டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிடுறேன். டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபாண்ட் சைஸஸ் 12 ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே டாக்குமெண்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸில் லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நான் இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். நான் தனியாகவே ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி, வீடியோஸ் இதில் லேட்டெக்காகவே தனியாக ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் லெட்டர் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸோட 30th வீடியோன்னு நினைக்கிறேன், 30வது வீடியோ இது. ஓகே, ஸோ பிகின் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணிவிட்டோம். நம்ம என்னென்னலாம் நான் மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு பேக்கேஜுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு சிம்பிள்ஸும் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. அஸ் யூஸ்வல் நம்ம இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அட்ரஸ், ஓகே, அட்ரஸ் அப்படிங்கிறதுல நம்மளோட சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற என்னோட சேனல் நேமே நான் டைப் பண்ணிடுறேன். ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஸோ ஒன். ஓகே, கம்ப்ளீட் அட்ரஸ் வேணால் நீங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் ட்ரிச்சி அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். தென் உங்களோட சிக்னேச்சர், இது எங்கே வேணாலும் கொடுக்கலாம், இங்கே தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே அரேஞ்ச் ஆகும். சிக்னேச்சர் அப்படிங்கிறது உங்களோட பாட்டம் ஆஃப் தி லெட்டரில் அப்பியர் ஆகும். ஓகே, சப்போஸ் நான் என்னோட நேமை மென்ஷன் பண்ணிடுறேன். செபாஸ்டின் செல்வராஜ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். லெட்டர் வந்து சிக்னேச்சர், அது உங்கள் நேம் அப்பியர் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். தென் நம்ம பிகின் லெட்டர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகின் லெட்டர், இதில் நீங்கள் பிகின் லெட்டரில் ஒரு ஆப்ஷன் ஆர்குமெண்ட் பிரேஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் ரிசீவரோட அட்ரஸை ரிசீவரோட அட்ரஸை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோட ரிசீவர் வந்து யூடியூப்பாக இருக்கட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்காக. ஓகே, ஸோ யூடியூப், இதோட கம்ப்ளீட் அட்ரஸ் தெரிஞ்சது அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. எனக்கு கம்ப்ளீட் அட்ரஸ் தெரியாது, ஜஸ்ட் யூடியூப் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிகின் லெட்டர் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக எண்ட் லெட்டர் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணணும். எண்ட் லெட்டரையும் கொடுத்துடலாம். நம்ம இந்த லெட்டருக்குள்ளே தான் ரிமைனிங் கண்டென்ட் எல்லாமே டைப் பண்ண போகிறோம். நம்மளோட லெட்டரை இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பனிங் கமெண்ட் பார்த்துக்கோங்க. ஓப்பனிங், OPENING. ஓகே, ஓப்பனிங். இதில் அந்த சால்யூட் அப்படின்னு சொல்கிறது டியர் சார் ஆர் மேடம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டியர் சார் ஆர் மேடம் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துடுங்க. இல்லை கம்மா வேணுமா, இல்லை வேறு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. தென் உங்களோட கண்டென்ட் வந்து இங்கே தான் டைப் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி நான் சம் பாடி ஆஃப் தி கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகே, ஆரோ ஸ்டடி சர்க்கிள், திஸ் சேனல் போஸ்ட் வீடியோஸ் ரிகார்டிங், ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், ரிகார்டிங் மேக்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ், மேக்ஸ் சாஃப்ட்வேர் ரிலேட்டட். ஓகே, அண்ட் ஸோ ஒன். உங்களோட கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட்டர் ஓப்பன் பண்ணோம். தென் ஓப்பன் பண்ணிவிட்டோம். தென் க்ளோசிங் கொடுக்கணும். ஓகே, க்ளோசிங் உங்களுக்கு என்ன வேணுமோ, தேங்க்யூ அண்ட் ஸோ ஒன். ஓகே, ஆர் ரிகார்ட்ஸ் அண்ட் ஸோ ஒன். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துருங்க. நான் தேங்க்ஸ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆர் தேங்கிங் யூ. ஓகே, தேங்கிங் யூ மென்ஷன் பண்ணிட்டோம். தென் இதில் ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா சிசி அப்படின்னா காப்பி டு, யாராருக்கெல்லாம் இந்த லெட்டர் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நான் ஒன்று வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாஸை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 2 வந்து இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம். தென் ஒன் மோர் ஆப்ஷன் லெட்டரில் வேறு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்க்ளோசர் யூஸ் பண்ணுவோம். யாராருக்கெல்லாம் என்னென்ன ஃபைலெல்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன் வந்து டெக் ஃபைல், தென் செகண்ட் ஒன் வந்து பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்டரோட இதுதான் கம்ப்ளீட் லெட்டர். நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். மேனுவலாக எதுவுமே டைப் பண்ணலாம். அட்ரஸ், சிக்னேச்சர், பிகின் லெட்டர், எண்ட் லெட்டர், ஓப்பனிங் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம், க்ளோசிங் லெட்டரை முடிச்சிடறோம், காப்பி டு என்க்ளோசர். ஸோ டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டோம். ஃபைலை இப்போ நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ கிளியராக கிடைச்சது. ஸோ சென்டரோட அட்ரஸ் வந்து டாப்பில் இருக்குது. டேட், என்னைக்கு டேட் யூஸ் பண்ணுறீங்களோ, என்னைக்கு ஃபைலை கம்பைல் பண்ணுறீங்களோ அந்த டேட் கிரியேட் ஆகிடும். ஸோ ரிசீவரோட அட்ரஸ் இங்கே சிங்கிள் லைனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் மோர் லைனே கொடுத்துறேன். யூடியூப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் வந்து 2 லைன்ஸ் ஆட் பண்ணலாம், மோர் தென் 1 லைன் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. ஓகே, யூடியூப் அட்ரஸ். Then opening dear sir or madam and so on. This is Arrow study circle, this channel post, okay, and so on, thanking you. Then signature. Okay, இந்த பொசிஷனில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணிக்கலாம். நீங்கள் CCENCL இருக்கு, இது டிஃபால்ட் ஒன்று தான். சப்போஸ் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினியூ கமாண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ கிடையாது, ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிசி நேம், காப்பி டு நேம்,
ஓகே, காப்பி டு அப்படிங்கிறத நான் ஃபுல் நேம் டைப் பண்ணுறேன். காப்பி டு. செகண்ட் ஒன் வந்து ரினியூ கமாண்ட். என்க்ளோசரை நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். இஎன்சிஎல் நேம், என்க்ளோசர் நேம், என்க்ளோசர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் டைப் பண்ணுறேன். என்சிஎல்ஓஎஸ்யூஆர்இ. ஓகே, என்க்ளோசர். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இஎன்சிஎல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா கமெண்ட்டை ரினியூ பண்ணிவிட்டேன். ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், காப்பி டு என்க்ளோசர் அப்படின்னு கிடச்சிருது. ஓகே, ஸோ லேட்டெக்ஸில் லெட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான டிஃபால்ட் டெம்ப்ளேட் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.